திருப்பரங்குன்றம் தீபம் சர்ச்சை, காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு என்று ஒரு பரபரப்பான சூழல்ல நம் பல்வேறு விஷயங்களை குறித்து உரையாடுவதற்காக நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பிரந்தை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இப்போ ஒரு அளவுக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லலாம். நீதிமன்றத்தில் இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒரு மதசார்பினையை வலியுறுத்தக்கூடிய கட்சி. இந்த தீர்ப்பு வெளிவந்தது பிளஸ் அதற்கு எதிர்வினையாக பாஜக நடத்தக்கூடிய அரசியல், இதை காங்கிரஸ் கட்சி இதை எப்படி அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுது? காங்கிரஸ் கட்சி உடனே நாங்கள் இது விபரமா அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். இது பிரிட்டிஷ்க்கு முன்னாடி, அதாவது விடுதலை இந்தியாவிற்கு முன்னாடி, விடுதலை இந்தியாவிற்கு பின்னாடி நீங்கள் ரெண்டாக பார்க்கணும். அதை இது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. வழக்கு பிரிட்டிஷ் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பலண்ட் உச்சநீதிமன்றமான இங்கிலாந்துலேயே விசாரிச்சிருக்காங்க அந்த வழக்கை. அதெல்லாம் உச்சபட்சமாக 2014-17 பவானி சுப்பராயன் ஜஸ்டிஸ் உடைய பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன். அந்த கல் அந்த எல்லை கல், அது தீபக்கல் இல்லை. ரெண்டாவது, பாரம்பரியமாக இன்னைக்கும் போனீங்களாம் கூட தங்காளி பங்காளி மாமன் மச்சான் நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கீழே கந்தர், மேலே சிக்கந்தர்னுவாங்க. நான் கூட பலமுறை திருப்பரங்குன்றம் போயிருக்கேன். மேலே அண்ணாந்து பார்த்தா மேலே, அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது சொல்லுவேன், அங்கே ஊர்லேயும் என்னன்னா கந்தரை பாத்தியா சிக்கந்தரை பாத்தியா அப்படின்வாங்க. கந்தரையும் சிக்கந்தரையும் என்ன உறவு முறையில் வச்சுருக்காங்கன்னா, அதுதான் அங்கே மனித நேயமும் மதச்சார்பின்னமே மதுரை மண்ணுக்கு உரியது என்பது பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆகையால இங்கே பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு உச்சி பிள்ளையார் கோயிலில் போயிட்டு தீபம் ஏற்றுவாங்க. இது வழக்கம், இது பாரம்பரியம், ரைட். இப்போ இதில் என்ன அரசியல் இருக்குது நம்ம உள்ள பார்த்தோமா, 2016 டிசம்பர் 5 அம்மையார் ஜெயலலிதா காலமாகிறார். அவர் மறைவுக்கு பிறகு ஜனவரியிலிருந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராங்க. கூவத்தூர் கூத்தெல்லாம் நடந்த பிறகு அவர் முதலமைச்சர் ஆனவரை 2017 கார்த்திகை தீபம், 18 கார்த்திகை தீபம், 19 கார்த்திகை தீபம், 20 கார்த்திகை தீபம், 4 கார்த்திகை தீபத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கார். ஏன் அன்னைக்கு போயிட்டு சிக்கந்தர் மலையில் கல் இல்லை, இது தீபக்கல்னு ஏன் விளக்கு ஏற்றலை, தீபம் ஏற்றலை? இன்னைக்கு சொல்றாரு, நீதிமன்றத்துடைய ஆணையை நாம் நிறைவேற்ற வேண்டும், இது நியாயம் என்று சொல்றீங்க. இதே வாய், எடப்பாடியுடைய வாய், அன்னைக்கு நீ 17 போய் தீபத்துக்களை ஏத்திருக்க வேண்டியதானே, 18 ஏத்திருக்க வேண்டியதானே? இந்த கோரிக்கை எழவே இல்லை. யார் சொன்னா? இவங்களுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில, எடப்பாடி காவல்துறையை அவர் உள்துறை அமைச்சரா பொறுப்பு வகித்திருந்தார். இவங்களை கைது பண்ணியிருக்காங்களே. வருஷம் இவர் 4 ஆண்டுகளா இருக்கும் போது நான் தீர விசாரிச்சிருக்கேன், காவல்துறையில விசாரிச்சேன், அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட. 17 இவங்க கைது பண்ணாங்களா இல்லையா? இதுவே RSS, இந்து முன்னணி, பிஜேபியை சார்ந்தவர்கள் உள்ளூருக்கார் ஒருத்தர் கூட போறது கிடையாது. எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு இறக்குமதி பண்றது. இறக்குமதி பண்ணி போகும்போது இவங்க கைது பண்ணாங்களா இல்லையான்னு நான் சவால் விட்டு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு ஒரு நாக்கு, இன்னைக்கு ஒரு நாக்கு அரசியல் ரீதியா பேசக்கூடாது. உங்களுடைய ஆட்சியில தீபம் ஏற்ற முயற்சி செய்தாங்களா இல்லையா? நீங்க கைது பண்ணீங்களா இல்லையா? ஏன் தரத்தேன்? நீ உன் தலைமையிலே போய் ஏத்திருக்க வேண்டியதானே. 17 எவ்வளவு துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, நீ நாணயமான அரசியல்வாதியா இருந்தா இந்த பக்கம் தான் நியாயம் இருக்கு, நான் ஏத்துறேன்னு ஏத்திருக்க வேண்டியதானே. எடப்பாடி பழனிசாமி அதான். ஆமா, அன்னைக்கு ஒரு நீதி நியாயம், இன்னைக்கு ஒரு நீதி நியாயம்னா அது என்ன வாயு, இது என்ன வாயு? அது நல்ல வாயு, இது நார வாயா? அது தப்பு இல்லை. அரசியல் குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் இருக்கணும். உங்களுடைய ஆட்சியில இதே முயற்சி நடக்குது. நீங்க சொல்றீங்க நீதிமன்ற உத்தரவு இருக்கு, காலங்காலமா இதுதான் சம்பிரதாயம். ஆகையால இதை மனித நேயத்தோடு நாங்க பாக்குறோம். ஆக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த கோரிக்கை இருக்கு. ஆனா பவானி சுப்பராயன் ஜஸ்டிஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க, அங்க யாரும் போகக்கூடாது, உச்சி பிள்ளையார் கோவில் தான் ஏத்துறோம். இன்னைக்கு என்ன தேவைகள் தான் நாங்க கேட்கிறோம். இது அரசியல் மட்டும்னு பாக்குறீங்களா, இல்ல RSS மொழியில திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பேச தொடங்கி இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இல்ல, அவங்கள எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் மட்டும்தான். அவருடைய உடல், உள்ளம், ஆத்மா எல்லாமே RSS பிஜேபி தான். RSS பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை அவர் பேசுவார். தமிழ்நாட்டு மக்கள் மேலே எந்த காலத்தில் ஒரு கருணை இருந்திருக்கு, எந்த காலத்தில் தமிழ்நாட்டு மக்களை நேசிச்சிருக்காரு, பல முன்னுதாரணங்கள் சொல்லலாம். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்க தெளிவாக இருந்தாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அதோடு மட்டும் நிற்கலை, நீட்டா
நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டில் நான் விட மாட்டேன், யூனிஃபார்ம் சிலபஸ் எப்போ வருதோ அப்போ தான் நீட்டுன்னு நட்டா கிட்ட போயிட்டு விலக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற பாஜக தலைவர் அன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார், விலக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நீட்டு நான் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன், எங்களோட குழந்தைகள் பலி கொடுக்க மாட்டேன். அவங்க தலைவராக நீங்கள் தலைவராக விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. உதயமின் திட்டம், உதயமின் திட்டம் வந்தால் மின்சார வாரியம் யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும், நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. கடை வாங்கினா கூட கையேந்தி நிற்கணும், யூனியன் கவர்மெண்ட் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. உதயமின் திட்டமான நிராகரிச்சாங்க. ஜிஎஸ்டியில் இதே மோடியை எதிர்த்தவர் தான் குஜராத் சிஎம் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதாவும் எதிர்த்தாங்க. நான் வேண்டாம் ஜிஎஸ்டி, எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்க, சரியான ரேஷியோவில் கொடுக்க மாட்டீங்க, எங்களுடைய பங்களிப்பு வராதுன்னு எதிர்த்தாங்க. இது மாதிரி பல விஷயங்களில் உறுதியாக இருந்தாங்க அந்த அம்மா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்று சொல்லக்கூடிய காரணம்ன்றது நீதிமன்ற தீர்ப்பை தான் அமல்படுத்தணும்னு சொல்கிறோம், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார் இல்லையா? சரி, நீதிமன்ற தீர்ப்பு 2017 வரும்போது, டிசம்பரில் வரும்போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்போ அது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு. கரெக்ட். உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் போல? சரி, ரெண்டு விஷயம் சார். மகாத்மா காந்தியடிகள் சொன்னது தான், பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது தான், மக்களை பாதிக்கின்ற, மக்களுடைய மன நிம்மதியை கெடுக்கின்ற அது எந்த தீர்ப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜகவும் கூட தான் எந்த தீர்ப்பா இருந்தாலும் சபரிமலை தீர்ப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் சொல்றேன், சபரிமலையில பெண்கள் எல்லாம் போலன்னு சொன்னாங்க. நீ ஏன் பாஜக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு? யூனியன் கவர்மெண்ட் தானே, அமித்ஷாவே சொன்னார். ஏன் சொன்னீங்க? அதான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க அரசியல் செய்து தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற வேண்டும். என்ன மாதிரி அரசியல்? இது இந்துத்துவ அரசியல், மத அரசியல், பாசிச அரசியல். என்ன அரசியல் அவங்களுக்கு தெரிஞ்சது? கோத்ரால என்ன நடந்தது சம்பவம், சபர்மதியில நடந்த சம்பவமும் கோத்ரால நடந்த சம்பவம் இன்னும் கண்ணு முன்னாடி இருக்கு. எத்தனை ஆயிரம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுல தானே குஜராத்தை பிடிக்கிறாங்க, கலவரத்தை ஏற்படுத்தி பிரிக்கிறாங்க. இந்துக்கள் தனி, இஸ்லாமியர்கள் தனி, சிறுபான்மை மக்கள் தனி, பார்சி தனி, புத்தர்கள் தனி, சீக்கியர்கள் தனி, பிரிக்கிறாங்கல்ல. இந்த கூறு போடுறது தான் தேசியமா? இந்திய தேசியம் என்றது என்ன? எல்லோரையும், இது கதம்ப பூ மாலை மாதிரி எல்லா மலர்களும் இருக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரு மொழி பேசுறாங்க, ஒரு மாநிலத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மாநிலத்தில் ஒரு இலக்கியம் இலக்கணம் இருக்கு. எல்லோரும் சேர்ந்து தான் இந்தியா. அதுதான் யூனியன் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ இந்த யூனியன் ஆஃப் கவர்மெண்ட், இந்த தேசத்தை நான் இப்படி தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எங்கே போய் முடியும்? அப்போ குஜராத்லையும் வட மாநிலங்களையும் பாஜக செய்யக்கூடிய இந்துத்துவ அரசியலை, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய வெறுப்பு அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் 2026க்கும் வருங்காலத்துக்கும் கையாளணும்னு ஒரு அந்த முயற்சியில் பாஜகவோட எடப்பாடி இருக்கீங்களா? சரி, மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கூட்டம் தானங்க இது. மகாத்மா காந்தி ஏன் படுகொலை பண்ணாங்க? மகாத்மா காந்தியோட உண்மையான நேர்மையான ராம பக்தர் யாருமே கிடையாது. அவர் என்ன சொன்னார்? மகாத்மா காந்தி ராமர் பக்தராக இருந்தார். நான் ரஹீமை தள்ளி வைக்க முடியாதுன்னார். எனக்கு ராமரும் வேண்டும், ரஹீமும் வேண்டும்னு சொன்னார். இதானே ஏற்றுக்கொள்ள அவங்க. நீ எப்படி ரஹீமை பற்றி பேசுவேன்னு கேட்டாங்கல்ல. அதனால தானே படுகொலை செஞ்சாங்க. அதோடைய வாரிசுகள் தானே, அந்த தொடர்ச்சி தானே இன்னைக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க. கலவரமாக்கணும், கலவர பூமியாக்கணும், எதுலையாவது இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்க. நானும் இந்து தானே, இப்போ பேசிகிட்டு இருக்க செல்வ பிறகு இந்து தான், இங்கே உட்காந்துருவங்க எல்லாம் இந்து தான். நான் காலையில் கூட காளிகம்பாள் கோயில் போயிட்டு எங்கள் அம்மா சோனியா காந்திக்காக, அன்னைக்கு சோனியா காந்திக்காக வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போ நாங்கள் இந்துக்கள் இல்லை, எங்களுக்கு தெரியாதா? ஐயப்பன் கோவில், ஐயப்பன் யாரு? ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க யார்? அங்கே இந்துக்கள் தானே. அங்கே வாவர் இஸ்லாமிய தலைவர், இஸ்லாமிய கடவுள் வாவரை வழிபட்டு தான் நாங்கள் போகிறாங்க. அப்போ இல்லை சபரிமலைக்கு போகிறவங்கலாம் வாவரை தொழுவக்கூடாது, நீங்கள் வாவரை கும்பிடக்கூடாது, நேராக சபரிமலைக்கு போங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இவங்க. இப்போ தஞ்சாவூரில் போங்க, தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி. காங்கிரஸ் எப்படி பாஜக களத்துக்கு போயிட்டு இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடும்? அது களம் இல்லைங்க, கலவரம். அது அவங்க எங்க களத்துக்கு போனாங்க, கலவரத்தை ஏற்படுத்த போனாங்க. அதை போய் கலவரம் சொன்னா ஏத்துக்க முடியாது. அது காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளுது? நாங்க அதை கடுமையா எதிர்க்கிறோமே, கடுமையா எதிர்க்கிறோம், அறிக்கை விட்டுருக்கோம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. அவுட்கம் வரட்டும், தீர்ப்புக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ முதல் கட்டமா நீங்க ஒரு ஐவர் குழு காங்கிரஸ் சார்பாக போய் திமுக தலைவரும் முதலமைச்சரை சந்திச்சு சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கீங்க. பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது? என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது? பல ஹேசியங்கள் சொல்றாங்க, நான் எண்ணிக்கைகள்லாம் இப்பவே பேசப்பட்டதுன்னு. ஒரு ஹேசியங்கள் இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மாண்புமிகு மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் ஐவர் குழு. திரு கிரீஷ் ஜோடங்கருடைய தலைமையில் எங்களுடைய பொறுப்பாளர் தமிழ்நாட்டுக்கு. இந்த குழுவில் 5 நபர் உறுப்பினர்கள் கொண்ட குழு. மாண்பு முதலமைச்சர்கிட்ட போய் தெரிவிச்சிருக்கோம், இது மாதிரி 5 நபர்கள் குழு அறிவிச்சிருக்காங்கன்ட்டு.
அவரும் நாங்கள் குழு அமைக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அமைச்ச உடனே பேச்சுவார்த்தை சுமூகமாக போகுது. ஒன்றும் பிரச்சனை மீட்டிங் தான் அது, ஒரு பெரிய ஆமாம் சந்திப்பு தான், மரியாதை நிமித்தமான சந்திப்பு. குழு போயிட்டு சந்திச்சிருக்கு. இப்போ அவங்க ஒரு கமிட்டி போட போகிறாங்க. கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும். இல்லை, அந்த கமிட்டி போட்டு அறிவிப்பு வந்தப்போ முதல்ல அதை பிரகடனப்படுத்த சிதம்பரம் அவர்கள் வந்து திமுகவோடன்னு சொல்லி அவர் போட்டார். ஏன்னா அந்த அறிவிப்புல திமுகவோட பேச்சுவார்த்தைக்கு இல்லை, கூட்டணின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து காங்கிரஸ் வேறு பரிசீலனை. அதில் என்னங்க, இப்போ நான் வந்து சன் தொலைக்காட்சியில் போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். ஏங்க நீங்கள் சன் தொலைக்காட்சின்னே சொல்லலை, நீங்கள் ஒருத்தர் செல்ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தார், நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்தீங்களா, எல்லோருக்கிட்டையும் பேச போகிறீங்களா அப்படின்னா, சன் தொலைக்காட்சியில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், வேற எங்கேயும் பேசலை. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கூட்டணி, தொடர்ச்சியாக 4-5 முறை வெற்றி பெற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேச்சுவார்த்தை. இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இது என்ன சந்தேகம்? கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்தா கூட தெரியும் திமுக கூட தான் பேச்சுவார்த்தைன்னு. இல்ல, தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் காங்கிரஸ் வந்து விஜயோட தொடர்புல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல, நாங்க யாரும் தொடர்புல இல்ல. எங்க புதுடெல்லியும் யாரும் அது மாதிரி எங்களுக்கு கருத்துரை எதுவும் சொல்லல. இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, இந்தியாவுக்கு தேவையான கூட்டணி. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. என்ன சொல்ல போனா, நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், 50 விழுக்காடு வாக்குகள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க. 50 விழுக்காடுகள். இது வந்து எந்த காலத்திலயும் இந்த மாதிரி 50 விழுக்காடுகள் ஒரு கூட்டணிக்கு கிடைச்சதா வரலாறே கிடையாது. பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, பெரிய பெரிய தலைகீழா தேர்தலாம் நடந்திருக்கு. அப்போ கூட 50 விழுக்காடுக்கு மேலே ஒரு கூட்டணிக்கு வாக்கு வங்கி இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு 50 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருக்குன்னு எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தியை நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அது 2019 50 விழுக்காடுக்கு மேலே பாராளுமன்ற தேர்தல் இருந்துச்சு. 2020 சட்டமன்ற தேர்தல். அது சஸ்டெயின் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப பாஜக மாதிரி அதிமுக மாதிரியே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே தெரியவில்லை, எதிரிகளே சொல்ல மாட்டோம். இந்த மக்களுக்கான கூட்டணி இந்தியா கூட்டணி, மக்கள் நலனுக்கான கூட்டணி, மக்களை சார்ந்து இருக்கிற கூட்டணி. சில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து விஜயோட பேசுகிறோம், இல்லை ஆட்சியில் பங்கு, இல்லை எங்களுக்கும் சம அளவில் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சில காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சே இருந்தது. அப்புறம் இதற்கிடையில் வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து விஜயோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கேசி வேணுகோபாலே அதில் ஆர்வத்தோடு இருக்கார் அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் எதுக்கு கேசி வேணுகோபாலை வம்புக்கு இழுக்கிறாங்க? அவர் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி, கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது பிடிக்காதவர்கள் ஒவ்வொருத்தர் குற்றம் சாட்டிங்கன்னு ஒவ்வொருத்தருடைய இமேஜை டார்னிஷ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் முன்னெடுத்திருக்காங்க. எங்களுடைய அகில இந்திய தலைமை எனக்கு கொடுத்துக்கிற கைட்லைன்ஸ் தெளிவாக இருக்குது. திமுக கூட தான் கூட்டணி, திமுகவுடைய பேச்சுவார்த்தை நடத்துங்கள், எங்களுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு, நாங்கள் கேட்போம். அதனால் இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்கன்றலாம் முடிச்சு போட்டு இதை பிரிக்கணும், இதை சிதைக்கணுன்ற முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவு எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான தளபதி ஆகட்டும், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராகட்டும், அண்ணன் தம்பி போல் பழகி வருகிறார்கள். அந்த உறவு உண்மையான உறவு, நாட்டுக்கு தேவையான உறவு. அது ஒரு தலைமுறை உறவு இல்லை, 3 தலைமுறை உறவு இது. ஆகையால் இது அவ்வளோ ஈஸியாலாம் யாராவது வந்து பிளான் பண்ணிடலாம், சிதைச்சிடலாம், ஒதுக்கிடலாம், இல்லை இந்த கூட்டணி இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு ஏமாற்று வேலை எதுவும் இருக்க முடியாது. இல்லை, அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது, இந்த வழக்கமாக காங்கிரஸ் கடைசி நிமிஷத்தில் தான் கூட்டணியாகட்டும் சரி, சீட்டுகளையும் சரி இறுதி செய்வார்கள், வேட்பாளர்களையும் அறிவிப்பார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. திமுகவுக்கு முன்பே இந்த முறை ஒரு குழு அமைத்ததற்கான காரணம் வந்து இந்த சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான். ஏன்னா வெளிப்படையாகவே திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னார், சர்ச்சைகள் முற்றுப்புள்ளிகளுக்கு வைக்கணுன்றக்காகத்தான் அப்படின்னு சொல்லியே வந்து அறிவிப்பு எடுத்தார். அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டதா? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க, காங்கிரஸ் எப்பவுமே கடைசி நிமிஷத்தில் தான் கூட்டணி முடிக்குது, வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, வேட்புமனு தாக்கல் போகிறாங்கன்னு. அதெல்லாம் கூடாதுன்னு தான் இப்போ முன்னாடியே முடிச்சுக்குவோம். எல்லோரும் டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே ஜீசஸ் பிறந்த நாளான அன்னைக்கோ இல்லை புது வருட பிறக்கிற அன்னைக்கோ எல்லோரும் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும். தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி, முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற தலைவர் தலைமையில் எல்லோரும் கை கோர்த்து இந்த தமிழ்நாட்டிற்கான சக்திகள் இவர்கள் தான், எல்லோரும் அணிவகுத்து நிற்கிறோன்றதுனால தான் எங்கள் அகில இந்திய தலைமுறைய வழிகாட்டுதல். நீங்க சொல்லிக்கிற முடிங்க, டெட்லைன் செட் பண்றத பார்த்தா வந்து டிசம்பர் இறுதிக்குள்ள இல்லைன்னா ஜனவரி 1க்குள்ள யாரெல்லாம் கூட்டணியில வர போறாங்களா இல்லையா? இது என்னுடைய பார்வை. இயேசுபிரான் பிறந்த நாளாகட்டும், இல்லை ஜனவரி ஆங்கில புத்தாண்டு பிறந்த நாளாகட்டும், ஏதாவது ஒரு நல்ல நாள், இல்லை தை 14 கூட, தை 1 கூட வைங்க, ஜனவரி 14, ஏதாவது நாட்கள்ல நாம எல்லோரும் அணிவகுத்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் காக்கின்ற கூட்டணி இந்த இந்தியா கூட்டணின்றத பிரகடனப்படுத்தணும். 1. 2வது,
நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி நிமிஷத்தில் போயிட்டு கேண்டிடேட் பாருங்கள், நாங்கள் கேண்டிடேட்லாம் எல்லாத்தையும் ரைட் கேண்டிடேட் யார், ஃபிட்டஸ்ட் கேண்டிடேட் யார், இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. முன்னாலேலாம் அந்த தவறுகள் நடந்திருக்கு. செல்வ பிறந்தகை தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த முறை எல்லாமே வந்து முன்பே செய்து ஒரு திட்டமிடலோட வந்து வழக்கம் போல இந்த காலதாமதம் இல்லாமல் முன்பே வந்து வேட்பாளர் அப்படிதான் எல்லாருடைய பார்வையா தான். எங்கள் அகிலையும் தலைமையும் அந்த வழிகாட்டில் தான் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் முடிச்சிருங்க எல்லாத்தையும் அப்படின்னு. திமுக கம்யூனிகேட் பண்ணிட்டீங்களா இந்த தடவை தொகுதி பங்கீடுலேருந்து எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அன்னைக்கு. அவங்களும் இப்போது கமிட்டி நியமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எதிர்பார்க்கலாம் சார் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள்? எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்க, தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன சொல்ல போனால் இந்தியா கூட்டணியை நோக்கி பல கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்காங்க. இப்போவே 50 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருக்குன்னா புதிய கட்சிகள் வருவதற்கு 2-3 பெரிய கட்சிகள், சில சிறிய கட்சிகள் எல்லோரும் வரதுக்கு தயாராக இருக்காங்க. பெரிய விஷயங்களா சொல்றீங்க, பெரிய கட்சியிலே வருதுன்றீங்க. எந்த மாதிரி? 5 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி வச்சிருக்காங்கன்னா அது பெரிய கட்சி தானே. 3 விழுக்காடுக்கு மேலே வச்சிருக்காங்களா அது பெரிய கட்சி தானே. குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல, அவங்க டெபாசிட் வாங்கிடுறாங்கல்ல. அதுமாரி கட்சிகள்லாம் கூட நம்ம இந்தியா கூட்டணியில் வருவதற்கு ஆர்வமாக இருக்காங்க. அது போன்ற பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய 2 கட்சி, ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது எந்த கட்சின்னு, நான் சொல்லலை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கட்சி, உங்கள் கட்சியினுடைய அந்த டேட்டா டீமுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் வந்து திரு விஜய் அவர்களை சந்தித்திருந்தார். அது ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவிற்கும் வந்து அது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதை வந்து காங்கிரஸ் தேசிய தலைமையிட்டே வந்து அவர்கள் கன்வே பண்ணியிருக்காங்க. இது போன்ற ஒரு விஷயங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கினதுக்கப்புறம் ஒரு கட்சி போய் தலைவர் போய் அதில் இருக்கக்கூடியவர் விஜயை சந்திப்பது என்பது இந்த கூட்டணியினுடைய ஸ்திரத்தன்மையோ இல்லை இதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குலைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளும் அப்படின்றது. இன்னைக்கு அவரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பத்திரிகையில் அந்த செய்திகள்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. த டெலகிராஃப்னு நினைக்கிறேன் ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. தனிப்பட்ட முறையில் தான் போனேன், கட்சி என்னை யாரும் அனுப்பலை அப்படின்ட்டு. அது உண்மையான செய்தியை நான் நம்புகிறேன், நீங்களும் அது வெரிஃபை பண்ணுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த 5 மெம்பர் கமிட்டி நியமிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கோம், போயிருக்கோம். கிரீஷ் சோடங்கர் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர், பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் காதுக்கும் வரலை, கண்ணுக்கும் வரலை, எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்களே இது குறித்து பதில் வேற சொல்லியிருக்கீங்க, தெரியாது, கேள்வி கேட்டப்போ உங்ககிட்ட. ஆமாம், எனக்கு தெரியாது. ஒருவேளை அகில இந்திய தலைமையிலேருந்து இது என்னன்னு கேட்டால் நான் பேசுவேன். அதில் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுன்றதெல்லாம் அது அகில இந்திய தலைமை வந்து முடிவு பண்ணுவாங்க. அகில இந்திய தலைமையிட்ட இது கொடுத்து இப்போ எங்கே பாருங்கள், இந்த தேசத்தினுடைய முகம், இந்த தேசத்துடைய குரல் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி பத்திரிகையில் தவறாக யாராவது சித்தரிச்சு எழுத முயற்சி செஞ்சாலோ அவர் பேரை தவறாக பயன்படுத்தினாலும் நாங்கள் விட மாட்டோம், கொந்தளிச்சு எழுவோம். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ஆதாரமே. ஒரு பத்திரிகையில் வந்து தலைவர் ராகுல் காந்தியோட எமிசரின்னு எழுதுறாங்க, அதை எப்படி தாங்க முடியும்? நாங்கள் அவர் நான் தூது அமிச்சாரு, அவரோட நல்ல நட்பு பாராட்டக்கூடிய அது வேறங்க. என்னை கூட நம்பி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியாக நியமிச்சிருக்காருங்க தலைவர் ராகுல் காந்தின்னா, நான் போய் எப்படி அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்த முடியும்? என்ன அங்கே பேச சொன்னார், இங்கே பேச சொன்னார், அப்படிலாம் இல்லையே, என்ன பேச சொல்லலையே. ஒரு தனிப்பட்ட கெப்பாசிட்டியில் தான் அவர் போய் பார்த்து சந்திச்சிருக்காரு. அது தெரியாது, இன்னைக்கு ஏதோ வந்திருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அகில இந்திய தலைமை வெரி கிளியர். எங்க இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர் அவரும் வெரி கிளியர். எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, கட்சி யாரையும் அனுப்பல பேச சொல்லி. ஆனா அது போன்ற வரக்கூடிய செய்திகளில் தொடர்ந்து கேசி வேணுகோபாலோட பேர் இருக்கப்படுது. விஜயோட போனா வந்து காங்கிரஸுக்கு கேரளாவிலையும் ஆதாயம் கிடைக்கும், அதனால வந்து சிலருக்குலாம் அதிருப்தி இருக்கு. 2026க்கு அப்புறம் பாண்டிச்சேரி விட்டுட்டீங்க, பாண்டிச்சேரி சரி பாண்டிச்சேரியிலேயும் அனுகூலம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால வந்து 26 தேர்தலுக்கு முன்பு ஒருவேளை தனிப்பட்ட மெஜாரிட்டி திமுக பெற்றுவிட்டால் காங்கிரஸை வந்து ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய நிலையோ இல்லை பாஜகவோட நட்பு பாராட்டக்கூடும்னு சில செய்திகள்லாம் தான் எழுதுறாங்க. காங்கிரஸை யாரும் தனிமைப்படுத்த முடியாது. முக்து பாரத்ன்னு மோடி சொன்னாரு. இதை வந்து நான் 2014 பிரதமர் ஆன உடனே காங்கிரஸை இந்தியாவில் இருக்காது, முடிவுக்கு கொண்டு வருவோம், முக்து பாரத்னாரு. என்ன ஆச்சு? இன்றைக்கும் கர்நாடகாவில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கோம், தெலுங்கானாவில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கோம், இமாச்சல் பிரதேசில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கோம், ஜார்க்கண்டில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கோம். எங்கள் ஆட்சி இருக்க தான் செய்யுது. எங்கள் கொடி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பறந்துட்டு தான் இருக்குது. இதை யாரும் அவ்வளோ ஈஸியாலாம் அகற்றிட முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களை தமிழ்நாட்டில் எப்படி தனிமைப்படுத்த முடியும்? இல்லை, பாஜகவோட பெரிய வந்து நெருடலே வந்து திமுக காங்கிரஸினுடைய அந்த தோழமையும் மற்றும் அந்த நட்பும் தான். அதை வந்து அவர்கள் விரும்பவில்லை. திமுக எப்படியாவது வந்து காங்கிரஸை வந்து உதறிவிட்டு வந்தால் போதும் அப்படின்னு தொடர்ந்து நேரடியாகவே வலியுறுத்துவதாக தானே. இல்லை, அது உண்மைதான். இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, நிறைய நெருக்கடி இருக்குது. எனக்கு எங்ககிட்ட தெரியும், இடி ரைடு ஆகட்டும், ஐடி ரைடு ஆகட்டும், சிபிஐ ரைடு ஆகட்டும், தேர்தல் ஆணையத்தை வச்சாகட்டும், அவங்களுக்கு கோபம் எங்கள் மேலே தான் பெரிய கோபம். காங்கிரஸ் டிஎம்கே கழட்டி விடுறதுக்காக வரப்படுறது அந்த அஜெண்டாவும் இருக்குது அவங்களுக்கு.
ஆனால் இந்த தோழமை என்பதும் இந்த கூட்டணி என்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக இருக்கிற கூட்டணி. இதில் யாரும் பலி கொடுத்துட முடியாது, யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதில் ரொம்ப தெளிவாக எங்கள் அகில இந்திய தலைமை இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரு பீகார் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தது ரிசல்ட்டில். அதற்கப்புறம் அதனுடைய நெகோஷியேட்டிங் கெப்பாசிட்டி குறைந்து விட்டது. சென்ற முறை கேட்ட 25 தொகுதியில் கேட்டு பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி. இல்லை, காங்கிரஸ் கூடுதலாக ஏற்கனவே 70 சீட்டு 40 சீட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த பீகார் தேர்தலுடைய தாக்கத்தால் வந்து உங்களுடைய பேர வலிமை குறைஞ்சிருச்சா, இல்லை வந்து காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து அதிகமான எண்ணிக்கையில் சீட்டு கேட்க சொன்னீங்க? காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. என்ன பீகாரில் காங்கிரஸ் தோல்வி அடையில, இந்தியா தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தோற்றால் இந்தியா தோக்குதுன்னு அர்த்தம். காங்கிரஸ் வலிமையாக இருந்தால் இந்தியா வெற்றி பெறுதுன்னு அர்த்தம். இதை வந்து புரியறவங்களுக்கு புரியும். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதானி என்ற நபரும் அம்பானி என்ற நபரும் எல்லா இந்தியாவுடைய பொருளாதாரங்களும் இந்தியாவுடைய வருவாய்களும் 2 பேர்கிட்ட போய் சேருது. அவர் தான் அதானி ஒருத்தர், அம்பானி ஒருத்தர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களே? அம்பானியை உருவாக்கினார்கள், அதானியை உருவாக்கினார்கள், ஒரு கோட்டீஸ்வரனை ஏற்றிட்டு ஃப்ளைட்டில் எல்லா நாட்டுக்கும் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பார்லிமெண்ட்லேயே ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை புகைப்படத்தை வச்சே எழுப்பினார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கலை, பீகார் சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்க மாட்டேங்க. மக்கள்கிட்ட போய் சேர்ப்பதில் வந்து ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மிஸ்மேட்ச் இருக்கா சார்? இல்லை, மிஸ்மேட்ச் இல்லைங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாக்கு எனக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் நினைக்கிறாங்க நான் யாருக்கு விரும்பி வாக்களிக்கிறேனோ அந்த வாக்கு அவங்களுக்கு போதுன்னுட்டு. அதை மடைமாற்றம் செஞ்சால் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து உன்னுடைய வாக்கு உனக்கு இல்லை, நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னா எப்படி இது ஜனநாயகம் வெல்லும்? மிஸ்மேட்ச்னு சொல்கிறீங்களே, எப்படி மேட்ச் ஆகும்? ஜனநாயகமே இல்லையே. ஜனநாயகம் இருந்தால் தானே ஜனநாயகம் மேட்ச் ஆகாங்க. ஜனநாயகமே கிடையாது. ஜனநாயகத்தை ஃபுல்லாக அகற்றிட்டு சர்வதிகாரத்தை கொண்டு வரதானே நினைக்கிறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போதில்லை. ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல. யாருடைய வாக்கை எடுக்க வேண்டும், யாருடைய வாக்கை சேர்க்க வேண்டும். நாங்கள் கேட்குறதுனா தகுதி உள்ளவர்களுக்கு வாக்கு கொடுங்க, தகுதி இல்லாதவர்கள் வாக்கு நீக்குங்கன்றோம். இல்லை அதை நான் முடிவு பண்ணுவேன் யார் தகுதியானவர்கள் யார் தகுதி அற்றவர்கள்னு. இப்படி பிஜேபி தேர்தல் ஆணையத்தை கூட சேர்ந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எல்லா தேர்தலும் அப்படி தான் இருக்கும். அப்போ முழுக்க இதை வந்து எஸ்ஐஆரோ இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு இல்லை பாஜகவினுடைய சித்து வேலை அப்படின்னு சுருக்க முடியுமா? ஏன்னா வந்து பீகார் தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சர் போட்ட ஒரு ட்வீட்டில் கூட எஸ்ஐஆர் முக்கிய பிரச்சனை உங்களோட களத்தில் இருக்கும், ஆனால் அதை தாண்டி பொலிட்டிக்கல் மெசேஜிங் என்ன சொல்கிறோம், இந்தியா கூட்டணியில் நமக்கான யுக்தி என்ன, கடைசி வாக்குச்சாவடியில் கடைசி வாக்கு விழுற வரைக்கும் நாம் பல விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த வேண்டும்னு ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை போட்டிருந்தார் ஒரு நீண்ட பதிவு. கரெக்ட் தான். அப்போ நம்ம வெறுமனே எஸ்ஐஆருக்குள்ள தேர்தல் முறைகேடுன்னு மட்டுமே சுருக்கி பார்க்க முடியுமா? களத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்லேயோ இல்லை அந்த வாக்குகளை வந்து மக்கள்கிட்ட இருந்து அதை கொண்டு வந்து வாக்குச்சாவடி கொண்டு வந்து நம்ம வாக்குகளை சேர்க்கறதுல ஒரு சுணக்கம் இருக்கா? அதை வந்து சரி முதலமைச்சர் போட்டிட்டு தமிழ்நாட்டு மாநிலத்தில் முதலமைச்சர் சொல்றது அவருடைய பார்வை, என் பார்வை சொல்றேன். தமிழ்நாட்டு வாக்காளர்களாக பதிவிறக்கம் செய்யப்பட்டு வாக்காளர் அடையாள ஏற்று பெற்று ஓட்டு போகிறது ஒரு டைப்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்றேங்க இல்லைங்க, வெளி மாநிலத்தவர்களும் இங்கே என்ரோல் பண்றாங்க. வெளி மாநிலத்தை வரை RSS சார்ந்தவர்களை பாஜக சார்ந்தவர்களை இங்கே என்ரோல் பண்ணிட்டு அவங்கள வாக்களிக்க வைக்கிறாங்க. அப்போ எங்க வாக்கு எங்க? என் வாக்கு என்னால் போட தமிழ்நாட்டுக்காரன் போட முடியாது. கர்நாடகா பிஜேபிக்கார் வந்து போடுவார், ஆந்திரா பிஜேபிக்கார் வந்து போடுவார், பாண்டிச்சேரி பிஜேபியுடைய ஆட்கள் வந்து இங்கே போடுவாங்க. சுற்றி உள்ள மாநிலங்களில் ஊரெல்லாம் பிஜேபிக்காக வாக்கு போடுவாங்க. அவங்களுக்கு வாக்கு உரிமை இருக்கும். அது பீகார்ல இது நடந்துச்சு இல்ல மகாராஷ்டிரா நடந்தது. 60 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரெஸ்டோ பார்ல வந்து 500 ஓட்டு இருந்துச்சு இல்ல. மகாராஷ்டிரால 150 ஸ்கொயர் ஃபீட்ல 1500 ஓட்டு இருந்துச்சு. எப்படி இதை சேர்க்க முடியும்? ஆமா, ரஜுரா தொகுதியிலே ஆலந்தில் என்ன நடந்ததுன்னு நீங்க அம்பலப்படுத்துறீங்க, ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார். இப்ப நம்ம மகாதேவபுராலே அதே நடந்தது. அப்போ தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சதிவேலையோ நீங்கள் சொல்வது போல முறைகேடு நடக்குதுன்னா குறிப்பிட்டு அந்த புகார்களா இப்ப வந்து தேர்தல் ஆணையத்தை நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்களா, இல்ல அடுத்த ஒருவேளை எல்லா புகார்களையும் என்னென்ன தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இருக்காரு, லீகல் எக்ஸ்பர்ட்லாம் போட்டிருக்காரு. நாங்களும் வார் ரூம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இப்போ ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். யார் எடுத்திருக்காங்க, யாரை சேர்த்துருக்காங்க. அதற்கப்புறம் தான் பிஜேபியுடைய தேர்தல் சித்து விளையாட்டு நடைபெறும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதை நடைபெறாமல் தடுக்க வேண்டும். அதுக்கு நீதிமன்றம் தான் அணுகணும். பிஎல்ஏக்களை வந்து அதிகமாக போட்டு இந்த எஸ்ஆர் வந்து தீவிரமாக களத்தில் இறங்கி திமுக பணியாற்றிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக இருக்குது, சில இடங்களில் காங்கிரஸும் இருக்காங்க. ஆனால் அதில் காங்கிரஸில் வந்து ஒரு சில போதாமைகள் இருக்குது, இன்னும் களத்தில் வலுவாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை இப்போ நான் வந்த பிறகு கிராம கமிட்டி ஏறக்குறை 85 விழுக்காடு கிராம கமிட்டி போட்டிருக்கோம்.
இந்த 85 விழுக்காடுலேருந்து எடுத்து போட்டாவே எங்களுக்கு 234 தொகுதியிலையும் BLA2 100% வந்துடும். நாங்கள் அது இல்லாமல் கிராம கமிட்டி என்பது கிராம மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, வாழ்வாதாரத்துக்காக, உரிமைகளுக்காக போராடுற கிராம கமிட்டியாக இருக்கட்டும். BLA2 புதுசாக போடுங்கன்றோம். இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ 90 விழுக்காடுக்கு மேலே எல்லாத்தையும் BLA2 போட்டிருக்காங்க. இன்னும் ஓரிரு வாரத்தில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த உடனே எத்தனை பூத் இன்க்ரீஸ் ஆகுது, எத்தனை பூத்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு எல்லா பூத்துகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸுடைய தோழர்கள் வாக்குச்சாவடி முகவர்களாக இருப்பாங்க. வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் பீகாரில் நடந்த பின்னடைவினால உங்களோட எண்ணிக்கை கூடுவதற்கோ இல்லை குறைவதற்கோ, அது அதிகமாக சொல்லக்கூடியது குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அப்படியெல்லாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க. குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. எங்களுடைய தோழமை குறைக்க மாட்டேன்னு இப்போ இந்த சந்திப்பில் நடந்ததால் அதுக்கு முன்பே முன்னாடி சொல்லிட்டாங்க. பாராளுமன்றத்தை எஸ், ஏன்னா பாராளுமன்றத்தில் உங்களுக்கு குறைக்கல, 10 சீட்டுகள் அதே எண்ணிக்கை நீங்கள் ரிட்டைன் பண்ணீங்க. அப்போ அப்பவே வந்து உறுதி கொடுக்கப்பட்டதா சட்டமன்றத்துக்கு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தான் சொல்கிறோம், உரிமை இருக்கிறது, எதை கேட்க வேண்டும், எவ்வளவு கேட்க வேண்டும்னு. எங்கள் உரிமை இருக்க வீட்டில் தான் கேட்க முடியும். நாங்கள் எங்கள் வீடு, அது இந்தியா கூட்டணி எங்கள் வீடு. நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக அதில் குடியிருக்கோம். அதுக்கு தலைமை தாங்குறவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கார். அதனால் இந்த தொகுதி பிரச்சனைலாம் ஒன்றே வராது, சுமூகமான தீர்வு ஏற்படும். தொடர்ந்து காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அதுவும் விஜய் சம்பந்தமானது தான். அதாவது விஜய் மீதான விமர்சனத்தை வந்து மிகவும் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்க. அது கரூர் சம்பவம் இருந்தாலும் சரி, இன்று இந்த கூட்டணி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தாவேக்காவையும் விஜயும் வந்து விமர்சிப்பதை காங்கிரஸும் காங்கிரஸ் தலைவர்களும் வந்து ரொம்ப ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு. இதனால தான் வந்து அந்த கூட்டணி மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இதுவும் இருக்கு. அது ஒரு அப்படித்தான் இருக்கா விஜய் மென்மையான போக்கு கடைபிடிக்க? தெளிவா சொல்லிட்டேன். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, எஃகு கோட்டை போன்று இருக்கிறது. இதை யாரும் பிரிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஒரு நம்பிக்கையான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி. விஜயோட விமர்சனம், அவர் என்ன விமர்சனம் பண்றாரு? விஜயோட விமர்சிப்பதில் ஒரு மென்மையான போக்குன்னு நான் கேள்வியை வச்சேன். இல்ல அப்படி கிடையாது. இப்போ நமக்கு என்னன்னா, நான் யாரோட இருக்கேன், ஒரு ஜனநாயக டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸோடு இருக்கோம். இந்த கட்சி தான் ஜனநாயகத்திற்கு முழுமையான முதன்மையான கட்சி. காங்கிரஸ் பேர் இருக்கும் இந்தியா முழுவதும். அனாவசியமாக அவர் எங்களை தொடாத மாதிரி நாங்கள் எதுக்கு அவரை போய் தொடணும்? எங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் நாங்கள் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்? அதுக்கு திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா அவங்க உடனே சுட சுட பதில் கொடுக்குறாங்க. நாங்களும் சொல்கிறோம், அறிவுரை வழங்குறோம், தனிப்பட்ட தாக்குதல். திமுக ஆட்சி மீது நீங்கள் வந்து ஒரு நற்சான்று கொடுக்குறீங்க, சிறப்பான ஆட்சி நடக்குது, ஜனநாயகபூர்வமான. அப்போ அந்த ஆட்சியை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குறார் திரு விஜய். அப்போ அதற்கான எதிர்வினையை ஒரு கூட்டணி கட்சியாக வந்து மித்த கட்சிகள் பேசும்போது அது அந்த மாதிரியான எதிர்வினை பேசுகிறோமே. நாங்களும் பேசிட்டு தான் இருக்கோம். நாங்களே எங்கள் தோழமையை விட்டு கொடுக்காம பேசுகிறோம், அதுக்கு பதில் சொல்லுறோம். இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தலுக்கெல்லாம் நீண்ட நாட்களில், இன்னும் ஓரிரு வாரங்களில் இல்லை ஒரு மாதத்தில் தேர்தல் களம் சூடு பிடிக்கும். அப்பொழுது அனல் பிறக்கும் பிரச்சாரங்கள் நடக்கும். யார் யார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, யார் யார் இந்த தேசத்திற்கு தியாகம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டை கட்டமைத்தது யார், தமிழ்நாடு இந்த அளவிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாகவும் 50 ஆண்டுக்கு முன் வளர்ச்சி மாநிலமாக இருப்பதற்கெல்லாம் யார் யார் காரணன்றதை நாங்கள் ஆதாரத்தோடு வரலாற்று ரீதியாக பரப்புரையில் சொல்லுவோம். அப்போ விஜய் விமர்சனமும் வரும், எதிர்பார்க்கலாம் தேர்தல் காலத்தில். நான் பொதுவாக சொல்கிறேன், நான் யார் பேரையும் சொல்லலை. நன்றி. தேங்க்யூ. பல்வேறு விஷயங்கள் குறித்து எங்களோட உரையாடுவதற்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.